எழுதுங்கோ. அடுத்த கேள்வி எழுதுங்கோ. இந்த ஏற்கனவே உபகோள்களுடைய இயக்கம் சம்பந்தமா 2 கேள்வி எழுதினபடி இருக்குது. 3வது கேள்வியா எழுதுங்கோ. புவியின் ஆரை 6400 கிலோமீட்டர். புவியின் ஆரை 6400 கிலோமீட்டர். ஃபுல் ஸ்டாப். புவி மேற்பரப்பில் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 ms-2. ஃபுல் ஸ்டாப். புவி மேற்பரப்பிலிருந்து 1700 கிலோமீட்டர் உயரத்தில் புவியைச் சுற்றி வட்ட மண்டலத்தில் இயங்கும் ஓர் விண்வெளி ஆய்வுகூடம் உள்ளது. புவியைச் சுற்றி வட்ட மண்டலத்தில் இயங்கும் ஓர் விண்வெளி ஆய்வுகூடம் உள்ளது. கீழே ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுங்க. முதலாவது பகுதி எழுதுங்க. இவ் ஆய்வுகூடத்தின் கதியை காண்க. இரண்டாவது பகுதி எழுதுங்க. 14 கிலோகிராம் திணிவுடைய ஓர் விண்வெளி ஓடம் புவி மேற்பரப்பிலிருந்து இவ் ஆய்வுகூடத்தின் மண்டலத்திற்கு மட்டுமட்டாக செலுத்தப்படுவதற்கு தேவையான சக்தி. மூன்றாவது பகுதி எழுதுங்க. இவ்விண்வெளி ஓடத்தை ஆய்வுகூடத்துடன் இணைப்பதற்கு தேவையான மேலதிக சக்தி. சரி, அதை பாருங்க. என்ன கேள்வி என்றா, ஒரு இதோட பூமியின் ஆரை 6400 கிலோமீட்டர் என்று தாரார். அது கேபிட்டல் ஆர். அதன் மேற்பரப்பில் ஈர்ப்பு ஆர்முடுகள் ஜி எவ்வளவு தாரார்,
10. இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு ஆய்வுக்கூடம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்குதாம். ஒரு வட்ட மண்டலமுடைய விண்வெளி ஆய்வுக்கூடம். நீங்க எப்படி ஒரு ஆய்வுக்கூடம் உண்மையில் இருக்குதோன்னு கேட்டால் இருக்குது. சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கூடம் என்று சொல்லி ஒரு ஆய்வுக்கூடம் இருக்குது. அது நீங்க புவிக்கு வெளியால பூமியை சுற்றி இப்படி ஒரு வட்ட பாதையில் அது இயங்கி கொண்டு இருக்குது. சரியோ? அந்த மாதிரி ஒரு லெப் ஒன்றைத்தான் இங்கே உங்கள்கிட்ட கேட்குறார். சரியோ? அப்போ அப்படியான ஒரு ஆய்வு கூடத்தில் சில மனிதர்களும் இருக்கிறது. பூமியிலிருந்து அடிக்கடி அந்த ஆய்வுக்கூடத்துக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அவங்க பாருங்க, இப்போ இந்த ஆய்வுக்கூடம் புவியின் மேற்பரப்பிலிருந்து 1700 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குதாம். சரியோ? அப்போ இதான் அந்த லெபன் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆய்வுக்கூடம் புவி மேற்பரப்பிலிருந்து 1700 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இப்போ முதலாவதாக கேட்கிறார், அப்படி என்ன இந்த ஆய்வுக்கூடம் என்ன கதியோட இயங்கி கொண்டிருக்கும் என்று கேட்கிறார். சரியோ? அவர் நான் இந்த ஆய்வுக்கூடத்தினுடைய கதியை ஒரு ஆய்வுக்கூடத்தின் திணிவை சிம்பிள் எம்எண்ட் எடுக்கிறேன். பூமியின் திணிவை கேபிட்டல் எம்எண்ட் எடுப்போம். புவியின் மையத்திலிருந்து ஆய்வுக்கூடத்துக்கான தூரத்தை ஒரு சிம்பிள் ஆர் என்று வைப்போம். புவியின் மையத்திலிருந்து ஆய்வுக்கூடம் வரையிலான தூரத்தை ஒரு சிம்பிள் ஆர் என்று எடுத்துக்கொண்டு இப்ப நாங்க சொல்லலாம், பூமிக்கும் இந்த ஆய்வுக்கூடத்துக்கும் இடையில செயற்படுகின்ற ஈர்ப்பு விசை ஆய்வுக்கூடத்துக்கு மைய நாட்ட விசையா மாறுது என்று சொல்லலாம். அவ ஆய்வுக்கூடத்தின் கதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன், ஈர்ப்பு விசை Gm/m/r², அது மைய நாட்ட விசையா மாறுதுன்னு எழுதுவோம். மைய நாட்ட விசைக்கு mv²/r என்று போடலாம். அதுல m வெட்டுப்படும், ஒரு r வெட்டுப்படும், m வெட்டுப்பட v வர்க்கத்துக்கு விட வரப்போது v வர்க்கம் சமன் Gm/simple r என்று வருகுது. சரியோ? அதுல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு மேற்பரப்பில g தாரோ, அவ மேற்பரப்பில gக்கு சமன்பாட்டு எழுதுறோம். அது g சமன் Gm/r வர்க்கம். இது மேற்பரப்பில gக்கு சமன்பாடு. அவ அதுல இருந்து gm சுருக்கினோம்டா சிம்பிள் g r² என்று வரும். இது gm கோவை. அப்ப என்ன செய்யுங்க, அந்த gm பெற வேண்டிய இடத்துல அதை பிரதியிடுங்க. v வர்க்கம் சமன் சிம்பிள் g r² கீழ் சிம்பிள் r அப்படி வரும். இப்ப அதுல அடுத்த வரியில பிரதியிடுவோம். v வர்க்கம் சமன் சிம்பிள் gக்கு பெருமானம் 10, ஆரை 6400 கிலோமீட்டர். புவியின் ஆரை கிலோமீட்டரை மீட்டரா மாத்த இன்னொரு 1000ஆல பெருக்க வேணும். அதனுடைய வர்க்கம் அதன் கீழ் சிம்பிளார். காணிங்க சிம்பிளார் இங்க எவ்வளவு வரும் என்று பார்த்தா, இது ஆரை 6400, மேற்பரப்பிலிருந்து இதுக்கு 1700 தந்திருக்கிறார். அப்ப கூட்டுங்கோ, 6400ஐயும் இந்த 1700ஐயும் கூட்டுங்கோ. கூட்டினா உங்களுக்கு 8100 வரும். 6400 சக 1700 கூட்டி பாருங்க, 8100 வரும். ஆகவே அந்த சிம்பிள் ஆருக்கு பதிலா 8100 தர 10/3 என்று போடலாம். 8100 கிலோமீட்டர், மீட்டருக்கு மாத்த 10/3. இப்ப என்ன செய்யுங்கோண்டா, இதுல இப்படி சுருக்குவோம். இதுல இந்த ஒரு 10 இந்த ஒரு சைவரை வெட்டி விட்டனண்டா இது 8100, இதுல 2 சைவரும் மிஞ்சும். இப்படியே 2 பக்கம் வர்க்க மூலம் எடுத்து விடுவோம். இங்க இடது பக்கம் v வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் எடுத்தா v என்று வரும். இதுல ஒரு 10 வெட்டுப்பட்டுடுது. மிச்சமாயிருக்கிற எவ்வளத்தின்றையும் வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் எடுத்தா 6400 தர 10/3 வரும். இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தா ஒரு 6400 கிலோமீட்டர் வரும். அதன் கீழ் இதுல ஒரு சைவர் வெட்டினா பிறகு 81, 4 சைவரும் இருந்தது. இதுல 2 சைவர், இதுல 2 சைவர், 4 சைவர் இருந்தது. 81க்கு வர்க்க மூலம் எடுத்தா 9, 4 சைவருக்கு வர்க்க மூலம் எடுத்தா 2 சைவர் வரும். இப்ப இந்த 2 சைவர் வெட்டுப்பட்டு இதால இதை வெட்டுமோ 7.1 கிட்ட வரும். ஸோ விக்கு விடை 7.1 × 10⁻³ மீட்டர் பெர் செகண்ட், அதாவது 7100 மீட்டர் பெர் செகண்ட் வரும் மண்ணளவா. ஸோ அந்த ஆய்வுக்கூடம் கவனிங்க, நல்ல பயங்கர வேகத்தில் நீங்க சரிதானே. இது 7100, இந்த நம்பர் 7100 மீட்டர் பெர் செகண்ட்.
ஸோ நீங்கள் 7100ன்றது என்ன ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 7.1 கிலோமீட்டர் போகுது பெர் செகண்ட். 7.1 கிலோமீட்டர் போகிற அளவு சும்மா ஒரு செகண்டில் யோசிச்சு பாருங்க, 7 கிலோமீட்டர் தூரம் போகுது. அந்த அளவு ஸ்பீட்ல அந்த ஆய்வுக்கூடம் இயங்கி கொண்டு இருக்கான். சரியோ, இதுதான் முதலாவது கேள்விக்கு விட ஆய்வுக்கூடத்தின் கதி என்னன்றதை கேட்கிறார். சரியோ, வீடியோ நிப்பாட்டிட்டு எழுதுங்க இந்த எழுதையும். சரி, எழுதிட்டீங்கள். இப்போ இங்கே பாருங்க, ஆய்வுக்கூடத்தின் கதியை கண்டுட்டோமல்லோ. அடுத்தது என்ன கேட்கிறாருண்டா, பூமியில இருந்து ஒரு விண்வெளியோடம், அதாவது இப்போ இங்கேருந்து 1-2 மனிதர்களோட அந்த இடத்த ஆய்வுக்கூடத்தை சென்றடைய வேண்டி இருக்குதுன்னு வைப்போம். அப்போ அதுக்கு ஒரு தொகுதியை இங்கேருந்து அனுப்ப பார்க்குறார். அது பார்த்தீங்கன்னா 10,000 கிலோகிராம் திணிவாம், 14 சொல்கிறார். அப்போ நான் இப்போ அந்த தொகுதியின் திணிவை சும்மா ஒரு M0 வைக்கிறேன். சரியோ, M0 திணிவுடைய ஒரு தொகுதியை புவியிலிருந்து அதுக்கு அனுப்ப போகிறோம். நீங்கள் சொல்ல போனால் அதுக்கு அனுப்புறதுக்கு டிரெக்டாக தான் கொண்டு போகணுமெண்டு இல்லை, கொஞ்சம் நேரடி இங்கேருந்து அப்படி நேராக தூக்கி கொண்டு போகிறது கஷ்டம். பொதுவாக எப்படி எங்கே வைக்கலாமெண்டா, இப்படியே கொஞ்சம் சுற்றி 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 இப்படி ஒரு பாதையில் அந்த ஆய்வுக்கூடம் இருக்கிற இடத்த சென்றடையலாம். அதான் ஈஸியாக இருக்கும். நேராக கொண்டு போகிறது கஷ்டம். நாங்கள் கொண்டு போகிற தொகுதியை நேரடியாக நேர பாதையால் கொண்டு போகல. அது நீங்கள் சும்மா இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமாக இப்போ மலை நாடுகள் இருக்குல்லோ, மலை பகுதியண்டா, இப்போ மலையில் மேலே உள்ள ஒரு நகரத்தை சென்றடையணுமெண்டா, ஒரு மலை இந்த உச்சியில் ஒரு நகரம் இருக்குது. இப்போ நுவரெலியா மாதிரி ஒரு இடம் எடுக்கணும். நுவரெலியா ஒரு மலை உச்சியில் இருக்கண்டா, நீங்கள் ஒரு காரை நுவரெலியா கொண்டு போகணுமெண்டா எப்படி ரோட் போடுற சொல்லுங்க. நேராக இங்கேருந்து இப்படியே நேராக மலைக்கு ஏற்றுறதா காரை? ஏறாது, கஷ்டம். என்ற சாய்வு கூடண்டா புவியின் ஈர்ப்புக்கு எதிராக இயங்குறது கடினம். பாதை எப்படி அமைக்கப்படும்னா மலையை சுற்றி சுற்றி தான் அமைக்கிறது. அப்படியே மலையை சுற்றி 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 தான் ஏறுறது. அதுதான் அந்த மலை நாட்டில் போய்க்குள்ள நேரம் எடுக்கிறது. சரியோ, அப்போ அதே மாதிரி தான் கவனிங்க, நாங்கள் நேராக ஏறுறது கடினம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அப்படி சுற்றி சுற்றி கொண்டா போக போகிறோம். சரி, அப்போ இப்போ கேட்குறாருண்டா இப்படி ஒரு 10,000 கிலோகிராம் தொகுதியை இதில் இருந்து புவி மேற்பரப்பில் இருந்து அந்த மண்டிலம் வரையில் கொண்டு போகணும். அங்கே வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் அல்லது எவ்வளவு சக்தி வேணும்ன்ற மாதிரி கேட்குறாருல்லோ. இப்படி வாங்கோ, நான் இந்த ஆரம்ப புள்ளியோ ஒரு A என்று எடுக்கிறேன். கடைசியாக நாங்கள் கொண்டு போகிற இந்த புள்ளியோ ஒரு B என்று வைப்போம். அந்த மண்டிலத்தில் இருக்கிற ஒரு புள்ளியா, அந்த ஆய்வுக்கூடத்தின் மண்டிலம் இருக்கல்லோ, அதில் இருக்கிற ஒரு புள்ளியை B என்று எடுப்போம். நாங்கள் கொண்டு போகிற அந்த திணிவை ஒரு M0 எடுத்துக்கொள்வோம். நகர்த்த போகிற திணிவு M0. இப்போ இப்படி ஒரு M0 திணிவு அங்கே கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு வேலை செய்ய வேணும் என்ற மாதிரி கேட்கிறார். அப்போ அதுக்கு நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஈர்ப்பு புலத்தில் ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில ஒரு திணிவை நகர்த்த வேணுமெண்டா அதுக்கு வேலைக்கு சமன்பாடு இப்படி படிச்சிருப்போம். இறுதி புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் ஆரம்ப புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் தர கொண்டு போகிற திணிவு. விளங்குதோ? அப்போ இப்படி ஒரு 10,000 கிலோகிராம் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கான வேலை என்னன்னு கேட்டால், இறுதி அழுத்தம் ஆரம்ப அழுத்தம் தர கொண்டு போகிற திணிவு, அவ்வளவு வேலையை நீங்கள் செய்ய வேணும். எவ்வளவு வேலை செய்ய வேணுமோ அவ்வளவு சக்தி அவர்கிட்ட கொடுத்து அனுப்ப வேணும். சரியோ, வேலையும் சக்தியும் ஒன்றுதான். வேலை செய்யணும்னா உங்கள்கிட்ட சக்தி இருக்கணும். அப்போ எங்களோட கேள்வி எப்படி முடிச்சிருக்கிறார், இதை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு சக்தி வேணுமென்று கேட்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, வேலையை கண்டுபிடிங்க, எவ்வளோ வேலை செய்யணுமென்று பாருங்க, அதுதான் தேவையான சக்தி. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். அந்த வேலைக்கான கோவை எப்படி வருமென்றா, வேலை என்பது இறுதி புள்ளியின் ஈர்ப்பழுத்தம் ஆரம்ப புள்ளியின் ஈர்ப்பழுத்தம் தர கொண்டு போகிற திணிவு. கொண்டு போகிற திணிவு M0. அதான் 10,000 கிலோகிராம் M0 தான் கொண்டு போகிறோம். அப்போ அதில் இறுதி புள்ளியின் ஈர்ப்பழுத்தம் என்னன்னு பார்த்தா, இறுதி புள்ளி Bன்றது இந்த கோளின் மையத்திலிருந்து சிம்பிளார் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி தான் அந்த B. இந்த மையத்திலிருந்து அந்த மண்டிலத்துக்கான தூரத்தை சிம்பிளார் எடுக்கிறோம். ஒரு கோளுக்கு வெளியால சிம்பிளார் தூரத்தில் ஈர்ப்பழுத்தத்துக்கு சமன்பாடு -GM/. சிம்பிளார். இதுதான் ஒரு கோளுக்கு வெளியால ஈர்ப்பழுத்தத்துக்கு சமன்பாடு. அப்போ இதான் கவனிங்க, அந்த இறுதி புள்ளியின் ஈர்ப்பழுத்தம் அதிலிருந்து கழிக்க வேணும் ஆரம்ப புள்ளியின் ஈர்ப்பழுத்தத்தை. ஆரம்ப புள்ளி என்றது மேற்பரப்பு. மேற்பரப்பின் ஈர்ப்பழுத்தம் எப்படி வருமாண்டா -GM/R வரும். இது மேற்பரப்பின் ஈர்ப்பழுத்தம். சரியோ, ஏன்னா மேற்பரப்பு மையத்திலிருந்து R தூரத்தில் இருக்குது.
அப்போ இறுதி அழுத்தத்திலிருந்து ஆரம்ப அழுத்தத்தை கழித்து இதை கொண்டு போகிற திணிவால் பெருக்க வேணும். கொண்டு போகிற திணிவு எம் நோட்டால் பெருக்கலாம். சரியோ? இறுதி அழுத்தம் ஆரம்ப அழுத்தம் கொண்டு போகிற திணிவு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இது ரெண்டுல இருந்தும் ஜிஎம் பொதுவாக எடுக்கலாம். இந்த இருக்குது ஜிஎம் பெருக்கத்தை பொதுவாக எடுக்கலாம். அதை வெளியில் எடுங்கோ. ஜிஎம் அதை வெளியில் எடுத்தால் இதில் ஒன்றின் கீழ் சிம்பிள் ஆர், இதில் தர சக ஒன்றின் கீழ் ஆறுன்னு வரும். அந்த ஒன்றின் கீழ் கேபிட்டல் ஆரம் முன்னுக்கு எழுதுறேன். மைனஸ் ஒன்றின் கீழ் சிம்பிள் ஆர் தர எம் நோட் இப்படி வரும். இப்போ இந்த ஜிஎம்முக்கு பதிலாக இதை போடுங்க, ஜிஆர் ஸ்கொயர்டுன்னு போடுங்க. அப்போ ஜிஎம்முக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் சிம்பிள் ஜி ஆர் ஸ்கொயர்ட் தர ஒன்றின் கீழ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஒன்றின் கீழ் சிம்பிள் ஆர் தர எம் நாட். இப்போ இதில் பிரதியிட்டமெண்டா ஜிக்கு 10, கேபிட்டல் ஆர்ன்றது பூமியின் ஏரை 6400 கிலோமீட்டர். அதை சுருக்கமாக அப்படி எழுதலாம். 6.4 தர 10/6 வரும். 6400 கிலோமீட்டர் மீட்டராக மாற்ற இன்னொரு 1000 மொத்தமாக 6 சைவரை வெளியில் எடுத்து இப்படி எழுதலாம். ஸோ இது வந்து கேபிட்டல் ஆர், அதனுடைய வர்க்கம். ஸோ இவ்வளத்துக்கும் வர்க்கம் பெறும் ஆர் ஸ்கொயர்ட். இங்கே பிராக்கெட்டுக்குள்ள ஒன்றின் கீழ் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 6.4 தர 10/6 போடுங்க. ஒன்றின் கீழ் சிம்பிள் ஆர், சிம்பிள் ஆர் எவ்வளோ வேண்டாம் 8100 கிலோமீட்டர். அதை 8.1 தர 10/6 போடலாம். தர கொண்டு போகிற திணிவு 10,000 கிலோகிராம். அது ஒரு 10/4, 10,000 கிலோகிராம், அது 10/4. சரியோ? நீங்கள் இதை நீங்கள் சுருக்கினீங்கண்டா கிட்டத்தட்ட 1.3 தர 10/11 ஜூல் வரும். இதுதான் கவனிங்கோ இந்த திணிவை இங்கே இருந்து அந்த மண்டலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு செய்ய வேண்டிய வேலை. கவனிங்கோ அந்த வேலை இவ்வளவு செய்யணும்னா நீங்கள் அவ்வளவு சக்தி கொடுத்து அனுப்பணும். நம்ம கீழே இருந்து நீங்கள் அனுப்புகிற அந்த ஓடத்துக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்தா தான் அது என்ன செய்யும், மட்டுமட்ட அந்த மண்டலம் வரைக்கும் சென்றடையும். இது செகண்ட் பார்ட்டுக்குரிய ஆன்சர். சரியோ? நிப்பாட்டி போட்டு எழுதுங்க. சரி, எழுதியாச்சு. இப்போ மூன்றாவது பகுதிக்கு வருவோம். மூன்றாவது என்ன கேட்கிறாருண்டா, இப்போ கொண்டு போன அந்த விண்வெளி ஓடத்தை இவ்வளவு சக்தியை நான் கொடுத்தேன்டா அது மட்டுமட்ட அந்த மண்டலத்தை சென்றடையும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த விண்வெளி ஓடத்துல இருந்து ஆய்வு கூடத்துக்குள்ள நீங்கள் போக வேணுமெண்டா, லெப்புக்குள்ள போக வேணுமெண்டா, யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்க வேண்டிய யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட உங்களோட எவ்வளவு சக்தியை நீங்கள் கொடுத்து அனுப்புகிற ஓடம் அப்படியே சுற்றி சுற்றி மேலே ஏற தன் சக்தியை இழந்து கடைசியாக அந்த மண்டலத்துக்கு வந்து சேர அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் கொடுத்த சக்தி ஃபுல்லாக இழந்து என்ன செய்வார்னா ஒரு ஓய்வு நிலைக்கு தான் வருவார். அந்த இடத்துக்கு வரைக்க அவர் வந்து மெதுவாக ஓய்வடைய பார்ப்பார் இவர் போனவர். ஆனால் லெப் என்ன செய்யுமெண்டா அங்கே இயங்கி கொண்டிருக்குது. இந்த லெப்பின் ஸ்பீட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அனுப்பிச்சினாங்க 7100 மீட்டர்/செகண்ட். கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ஸ்பீடில் ஆய்வுக்கூடம் என்ன செய்யுது, இயங்கி கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் போன ஓடத்துலேருந்து உங்களோட லெப்புக்குள்ளே ஏற வேணும். அப்போ இது வந்து யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட எப்படியான தொகுதி என்ன. நீங்கள் ஒரு ரோட்டில் ஓரமாக ஓய்வில் நிற்கிறீங்கள், ஒரு பஸ் ஒன்று வேகமாக போகுது, நீங்கள் இப்போ இந்த பஸ்ஸில் ஏற வேணும். பஸ்ஸோ வேகமாக போகுது. கவனிங்க, இப்போ நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்றில் நீங்கள் ஓய்வில் இருக்கும்போது பஸ்ஸையும் ஓய்வு கொண்டு வரணும். பஸ்ஸையும் ஓய்வு கொண்டு வந்துட்டு நீங்களும் ஓய்வு பஸ்ஸும் ஓய்வு, நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. பஸ்ஸை ஓய்வு கொண்டு வராமல் பஸ்ஸை ஓட விட்டுட்டு அதே வேகத்துக்கு நீங்களும் முடுகி கொண்டு போனால் 2 பேரும் ஒரே வேகத்தோட போகைக்குள்ள நீங்கள் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இதில் வந்து 2வது வாய்ப்பு தான் சரியா இருக்கும். அதாவது நீங்கள் உங்களோட ஓடம் வந்து மட்டுமட்ட ஓய்வடையுது, ஆய்வு கூடத்தை நிறுத்தி நீங்கள் உள்ளுக்கு போகலாம்னு யோசிக்காதீங்க. நிப்பாட்டினீங்கன்னா கீழே விடும். ஆய்வு கூடத்தை நீங்கள் நிப்பாட்டினீங்களோ லெப்பை நிறுத்தினீங்களோ அதுக்கு பூமியில் வந்து விழுந்துடும். ஸோ நிறுத்துறதுன்றது சரி வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா அதை ஓட விட்டுட்டு நீங்கள் கொண்டு போன ஓடத்து தான் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்டி 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 அந்த லெப் என்ன வேகத்தில் போகுதோ அந்த அளவு வேகத்துக்கு இவரையும் கொண்டு வந்துட்டீங்கண்டா. பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், 2 பேரையும் ஒரே வேகத்தோடு நகர்த்தி கொண்டு போய் ஒன்றோடு பொருத்தி போட்டு இவரும் போகிற அதே ஸ்பீடில் அதே கதியில் இவரும் போகிறாருண்டா 2ஐயும் ஒரே ஸ்பீடில் இயங்க விட்டுட்டு ஒன்றோடு பொருத்தி போட்டு பிறகு நீங்கள் திறந்து போட்டு என்ன செய்யலாம், இங்கே தான் மாறலாம். அதை விளங்குதோ? அப்போ அதுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தா
நீங்க கொண்டு போன அந்த 10,000 கிலோகிராம் தொகுதிக்கு ஆய்வு கூடத்தின் வேகம் 7,100 அளவுக்கு இவரையும் ஆறு முடுக்க வேண்டி இருக்கும். அப்படி நீங்க ஆறு முடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இயக்க சக்தி கொடுக்க வேண்டி இருக்கும். ஆறு முடுகி வேகத்தை பெறணும் இயக்க சக்தி வேணுமല്ലോ. அந்த இயக்க சக்தி தான் நீங்க செய்ய வேண்டிய மேலதிக வேலையா இருக்கும். சரியோ? அப்ப இதை அதோட இணைக்கிறதுக்கு தேவையான மேலதிக சக்தி என்னன்னு கேட்டா அது அந்த ஓடத்துக்கு வழங்க வேண்டிய இயக்க சக்தி தான் மேலதிக சக்தி. ஸோ ½ mv². அந்த ஓடத்தினுடைய திணிவு m0. அதுக்கு நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டிய வேகம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கணிச்சு அந்த வேகத்தை பெற வேணும். சரியோ? அரை m எவ்வளவுன்னு சொன்னால் 10,000. அடையப்படைய வேண்டிய வேகம் என்னண்டா 7.1 தர 10�3 7,100 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துக்கு இவர் ஆறு முடுக்க வேணும். அதன் வர்க்கம். ஸோ இதை நீங்கள் சுருக்கினீங்கண்டா இதை வர்க்கிச்சா கிட்டத்தட்ட 7.1 வர்க்கிச்சா 50 வரும். அது 2ஆல் பிரிக்க 25 வரும். இது அன்னளவா ஒரு 2.5 into 10⁻11 ஜூல் என்ற மாதிரி வரும். இதுதான் தேவையான மேலதிக சக்தி. எழுதி கொள்ளுங்க. அடுத்த கடைசி பகுதிகளுக்குள்ள வருவோம். இந்த ஈர்ப்பு புலம் தொடர்பான கடைசியாக இன்னொரு சின்ன விடயம் இருக்குது, அதுக்கு வருவோம். ஹெடிங் கொண்டு போடுங்க. கப்பல் வேகம் என்ற ஹெடிங் போடுங்க. கப்பல் வேகம், எஸ்கேப் வெலோசிட்டி என்று சொல்றது. கப்பல் வேகம், எஸ்கேப் வெலோசிட்டி என்று சொல்றோம். ஒரு ஹெடிங் கொண்டு போடும். சரி, இப்போ இது என்னன்னு சொன்னாங்க பாருங்க. இப்போ பூமி மாதிரி ஒரு கோளை கருதுங்க. இது பூமி என்று வைப்போம். புவி சாதாரணமாக இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்து பார்க்கலாம். சும்மா ஒரு கல் ஒன்று எடுத்து தரையில் சும்மா மேலே எறிஞ்சு பாருங்க. கீழே நின்று ஒரு 20 மீட்டர் பெர் செகண்டோட எறிஞ்சு பாருங்க. அந்த கல் என்ன செய்யுமெண்டா மேலே போய் ஒரு இடத்துல ஓய்வடைஞ்சிட்டு திருப்பியும் கூட கையிலே வந்து விடும். அதே இடத்துல இருந்து என்ன செய்யுங்க, இப்போ கொஞ்சம் வேகத்தை கூட்டி 30 மீட்டர் பெர் செகண்டோட எறிஞ்சு பாருங்க. 30ஓட எறிஞ்சிங்கண்டா இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போயிட்டு தான் வரும், ஓய்வடைஞ்சு வரும். இன்னும் என்ன செய்யுங்க, வேகத்தை கூட்டுங்க. 40ஓட எறியுங்க, இன்னும் மேலே போகும். அவங்களோட அறிவுக்கு உட்பட்டு இப்போ உங்களுக்கு விளங்குது, நாங்கள் எறிகிற வேகத்தை கூட்ட கூட்ட அந்த கல் இன்னும் இன்னும் உயரத்தை சென்றடையுதுன்னு விளங்குது. 40ஓட எறிஞ்சா இன்னும் மேலே போயிட்டு தான் வருது. 50ஓட எறிய இன்னும் மேலே போகுது. இப்படியே நீங்கள் வேகத்தை கூட்டி கூட்டி கொண்டு வரைக்குள்ள நீங்கள் ஏதோ ஒரு வேகத்தோட எறிகிற ஒரு கல், சரியோ? புவியின் மேற்பரப்பிலிருந்து நீங்கள் ஒரு பொருளை ஒரு வேகத்தோட எறிகிறீங்கள். அந்த வேகத்தை v வைக்கிறேன். நீங்கள் எறிகிற வேகத்தில் அந்த பொருள் அப்படியே போய் மட்டுமட்டாக முடிவிலிய சென்றடைஞ்சிட்டு வைப்போம். முடிவிலி அளவு தூரத்துக்கு போய்தான் ஓய்வடையுது வைப்போம். மேலே போக ஸ்லோ ஆகி கொண்டு வரும். சரியோ? இங்க 20ஓட எறிஞ்சிங்கண்டா மேலே போக போக தொடர்ந்து 20 மீட்டர் பெர் செகண்ட் வேகம் இருக்கு, அது குறையும். என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 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 கொண்டு வந்து ஒரு இடத்துல ஓய்வடைஞ்சிட்டு பிறகு புவி இழுக்கு வந்து போறாய் வாண்டு இழுக்கும். அவ திருப்பி பூமியிலே வந்து விடும். அதே மாதிரி 30ஓட எறிஞ்சாலும் மேலே போக போக வேகம் குறைஞ்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல ஓய்வடையுது. திருப்பி புவி இருக்கும்போது என்ன செய்யுது, வந்து விழுகுது. அப்ப விளங்கி கொள்ளுங்க என்னண்டா, ஓய்வடைகிற இடத்துல புவியின் ஈர்ப்பு இருந்தா திருப்பி வந்து விடும். ஆனா இப்ப நான் எறிஞ்ச வேகத்துல பொருள் வேகம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போய் கடைசியா ஒரு இடத்துல ஓய்வுக்கு வருகுது. ஆனா ஓய்வுக்கு வர அந்த புள்ளி மட்டுமட்டா முடிவிலியா போயிட்டு வைப்போம். முடிவிலி அளவு தூரத்துல போய்தான் அவர் ஓய்வுக்கு வர வைப்போம். அப்படியா இருந்தா உங்களுக்கு தெரியும், முடிவிலிக்கு போன ஒரு பொருளை அந்த கோள் மீண்டும் ஈர்க்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏனண்டா ஈர்ப்பு விசைக்கான சமன்பாடு gmm/r² படி கீழே இருக்கிற r இன்ஃபினிட்டியான F0 ஆயிடும். பொருள் வேகம் குறைஞ்சு குறைஞ்சு ஓய்வடைகிறது முடிவிலி தூரமா போயிட்டுண்டா அந்த பொருளை அந்த கோள் என்ன செய்யாது, திரும்பி ஈர்க்காது. அப்படி ஈர்க்கையிலன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க, போன பொருள் அங்கேயே நின்றும், திரும்பி இங்க வரமாட்டார். ஸோ உங்களோட கோள்ல இருந்து நீங்க வீசுகின்ற ஒரு பொருளை
மீண்டும் உங்களோட கோளை வந்தடையாத வகையில வீச முடியும். சாத்தியமோண்டா ஓம் சாத்தியம். எறிகிற வேகத்துல அவர் அங்க போயிடுவார், திருப்பி வர மாட்டார். ஸோ அதுக்கு நீங்க மினிமம் என்ன வேகத்தோட எறிந்தால் இது நடைபெறுமோ அந்த வேகத்தை நாங்க சொல்றது தப்பல் வேகம் என்று சொல்றோம். இந்த கோளின்கான தப்பல் வேகம், எஸ்கேப் வெலோசிட்டி. அந்த வேகத்தோட எறிஞ்சா அந்த பொருள் அந்த கோளை விட்டு ஒரேடியா தப்பி செல்லும், மீண்டும் புவிக்கு திரும்பாது. விளங்குதோ? சரி, அப்ப நான் இந்த தப்பல் வேகம் எவ்வளவு, என்ன வேகத்தோட எறிஞ்சா எஸ்கேப் ஆகும், அதற்கு சும்மா கணிச்சு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த கோளினுடைய ஆரைய கேபிட்டல் ஆர் என்று வைப்போம், அந்த கோளினுடைய திணிவை கேபிட்டல் எம் என்று வைப்போம், வீசப்படுகின்ற பொருளின் திணிவை சிம்பிள் எம் என்று எடுங்கோ, ஆரம்ப புள்ளிய ஏ என்று எடுப்போம், ஆரம்பத்தில் வீசப்படுகின்ற புள்ளிய ஏ என்று எடுப்போம், கடைசியா ஓய்வடைகிற புள்ளி முடிவிலி என்று வைப்போம். சரியோ? முடிவிலியில போய் மட்டுமட்டா ஓய்வடையுது. இப்ப இந்த தப்பல் வேகம் வி எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி மொத்த சக்தியை சமப்படுத்த போறேன். சரியோ? சக்தி காப்பு விதிப்படி, சக்தி காப்பு விதி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா மொத்த சக்தி காக்கப்படும். சக்தி காப்பு விதிப்படி நாங்க சொல்லலாம் ஏயில் உள்ள மொத்த சக்தி ஆரம்பத்தில் எறியும் போது அந்த பொருளிட்ட இருந்த மொத்த சக்தியும் முடிவிலியில் உள்ள மொத்த சக்தியையும் சமப்படுத்த போறேன். முடிவிலியில் உள்ள மொத்த சக்திக்கு சமப்படுத்த போறேன். சரியோ? ஏயில் உள்ள மொத்த சக்தி முடிவிலியில் உள்ள மொத்த சக்திக்கு சமன் என்று எழுதுவோம். சரி, ஏ என்ற இடத்துல அந்த பொருளிட்ட என்ன மொத்த சக்தி இருக்கும் என்று கேட்டா அதுட்டு ரெண்டு சக்தி இருக்கும். ஒன்று நாங்க எறிகிறதால வர இயக்க சக்தி, இன்னொன்று ஈர்ப்பு அழுத்த சக்தி. சரி, இயக்க சக்தி எவ்வளவுன்னு பார்த்தால் ஆரம்பத்தில் நாங்கள் கொடுக்குற இயக்க சக்தி அல்லது ஃபர்ஸ்ட் அழுத்த சக்தி எழுதுவோம். அழுத்த சக்திக்கு எழுதுறதுன்னா இப்படி, இந்த இதுதான் அழுத்த சக்திக்கு சமன்பாடு, பி இன்டு எம். அந்த குறித்த புள்ளியினுடைய ஈர்ப்பு அழுத்தத்தை திணிவால் பெருக்க வருவது அழுத்த சக்தி, ஈர்ப்பு அழுத்தத்தை திணிவால் பெருக்க வருவது அழுத்த சக்தி. அப்ப இந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு கேட்டா அதுக்கு அந்த புள்ளிக்கான ஈர்ப்பு அழுத்தத்தை இந்த கோள் கொடுக்கும். இந்த கோளின் காரணமா அந்த புள்ளிக்கு வரக்கூடிய ஈர்ப்படுத்தம் அது மேற்பரப்பு, ஆரம்ப புள்ளி ஏ என்பது மேற்பரப்பு. அப்ப அந்த புள்ளிக்கு இந்த கோளினால் வர ஈர்ப்படுத்தம் மைனஸ் ஜிஎம் ஓவர் ஆர் என்று எழுதலாம். கோளினுடைய திணிவு எம், ஆரை ஆர் என்று சொன்னால் அந்த இடத்துல ஈர்ப்படுத்தம் மைனஸ் ஜிஎம் ஓவர் ஆர், இது ஈர்ப்படுத்தம் பி. சரியோ? அதனை அதுல நிக்கிற திணிவால பெருக்குமோ அதுல நிக்கிற திணிவு சிம்பிள் எம், பெருக்கவாறுதான் அதுல இருக்கிற அழுத்த சக்தி. ஆகவே ஆரம்பத்தில் இவர்கிட்ட இருக்கிற அழுத்த சக்திக்கு விட இது. அதே நேரம் நீங்க ஒரு வேகம் வி கொடுத்தீங்கன்னா ஒரு இயக்க சக்தி கொடுப்பீங்க. ஆரம்பத்தில் நீங்க கொடுத்த இயக்க சக்தி எவ்வளவு வேண்டா அரைஎம் வி வர்க்கம், இது ரெண்டையும் கூட்டவாறுதான் ஆரம்ப மொத்த சக்தி. அதை இறுதியில இருக்கிற மொத்த சக்திக்கு சமப்படுத்த போறோம். பாருங்க, இப்ப அந்த பொருள் போய் முடிவிலிக்கு போயிட்டுது. முடிவிலியில இருக்கிற அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா அது அங்க ஆரம்பத்திலேயே படிச்சிருக்கிறோம். முடிவிலியை சென்றடைந்த பொருள் அசைய போறதில்லை, அந்த பொருளை யாரும் ஈர்க்காது. ஆகவே முடிவிலில் உள்ள பொருட்களின் அழுத்த சக்தி தான் 0 என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். நோட்ஸ்லேயும் ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்க. சரியோ? அல்லது நீங்க இல்ல சமன்பாடு வச்சு எழுதி காட்டுன்னு சொன்னா நான் இதைத்தான் பாவிக்கணும். முடிவிலியில் அழுத்த சக்தி எழுதுறேன்னா வி இன்டு எம், முடிவிலின் ஈர்ப்பு அழுத்தம் எழுதணும். முடிவிலின் ஈர்ப்பழுத்தம் என்னென்று வருமெண்டா மைனஸ் ஜிஎம் ஓவர் ஆர், கோளுக்கு வெளியால் ஈர்ப்படுத்தம்னா மைனஸ் ஜிஎம் ஓவர் ஆர் அல்லோ தர எம். இந்த சமன்பாட்டை பாவிக்க வேணும். அந்த ஆறுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும், முடிவிலியை போடணும். ஆறுக்கு பதிலாக முடிவிலி போடணும். அப்படி போட்டீங்கன்னா ஒரு நம்பரை முடிவிலியார் பிரிக்க என்ன செய்யும், 0 போயிடும். விளங்குதோ? ஆகவே அழுத்த சக்தி 0, அதாவது சும்மாவே உங்களுக்கு தெரிய வேணும் முடிவிலியில் உள்ள பொருட்களின் அழுத்த சக்தி 0. அப்ப முடிவிலியை சென்றடையும் போது அவருக்கு அழுத்த சக்தி 0. அதே போல மட்டுமட்டா ஓய்வடைகிறார், ஓய்வடைகிற இடத்துல இயக்க சக்தியும் 0 இப்படி வரப்போகுது. இப்ப என்ன செய்வோம்டா இந்த மைனஸ் ஜிஎம்எம் ஓவர் ஆர் சமன்பாட்டுக்கு அங்கால அனுப்பி விடுங்க, பிளஸ்ஸா மாறும். இங்கால உள்ள ½ mv² அப்படியே இருக்கட்டும், மைனஸ் ஜிஎம்எம் ஓவர் ஆர் அங்கால வர பிளஸ்ஸா மாறுது ஜிஎம்எம் ஓவர் ஆர். அதுல ஒரு சிம்பிள் எம் பட்டுப்பட வி வர்க்கத்தை தனியாக்கினீங்கண்டா இந்த ரெண்டால் இதை பெருக்குங்கோ 2, இந்த ஜிஎம் வரும் கீழே ஆர், 2 ஜிஎம் ஓவர் ஆர் ரெண்டு வரும்.
இது v ஸ்கொயர்டுக்கு விடை. அப்ப v எவ்வளவுன்னு கேட்டால் இந்த வர்க்கத்தை அங்கால அனுப்பி விடுங்க, வர்க்க மூலம் என்று வரும். ஆகவே நாங்கள் புவி மேற்பரப்பிலிருந்து இந்த வேகத்தோடு எறிஞ்சமண்டா அந்த பொருள் புவி மேற்பரப்பை விட்டு தப்பி செல்லும். சரியோ? இதை நாங்கள் சுருக்க ஒரு விட வருமல்லோ, இதை சுருக்க என்ன விட வருகுதோ அந்த அளவு வேகத்தோடு நீங்க எறிந்தால் அது புவியின் மேற்பரப்பை விட்டு தப்பி செல்லும். அந்த வேகம்தான் தப்பல் வேகம் என்று சொல்றோம். இந்த வீயத்தான் நாங்க சொல்றது தப்பல் வேகம். அவ கீழே எழுதுங்க, நான் சொல்றத ஹெடிங் போட்டுட்டீங்க. தப்பல் வேகம் என்று ஹெடிங் போட்டுட்டீங்களோ, எழுதுங்க நான் சொல்றத எழுதுங்க. எழுதுங்க. கோள் ஒன்றிலிருந்து தப்பிச் செல்வதற்கு பொருள் ஒன்றிற்கு வழங்கப்பட வேண்டிய இழிவு வேகம் அல்லது இழிவு எறியல் வேகம், பொருள் ஒன்றிற்கு வழங்கப்பட வேண்டிய இழிவு எறியல் வேகம் தப்பல் வேகம் எனப்படும். கீழே ஒரு வரி விட்டு எழுதுங்க. கோளொன்றின் மேற்பரப்பிலிருந்து வீசப்பட்டு மட்டுமட்டாக முடிவிலியை அடையும் பொருளொன்றை கருதும் போது அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த படத்தை வரைஞ்சு படத்தையும் எழுதுங்க ஆகும். சரி, எழுதியாச்சு. பாருங்க, அப்ப எங்களுக்கு தப்பல் வேகத்துக்கான ஒரு கோவை இப்ப எங்களுக்கு கிடைக்குது. இவ்வளவு சரிதானே? சொல்ல போனா இப்ப மினிமம் இந்த வேகம், குறைஞ்சது இந்த வேகத்தோட இருந்தீங்கன்னா முடிவிலி வரைக்கும் போகும். இப்ப ஒருவேளை இப்ப கேட்கலாம், இதை விடவும் வேகமா இருந்தா என்ன செய்யும்னு கேட்கலாம். நீங்க இதை விடவும் நீங்க வேகமா இருந்தா என்ன நடக்கும்னா அது முடிவிலிக்கு போனா பிறகும் அதுகிட்ட இன்னும் கொஞ்சம் வேகம் மிச்சமாயிருக்கு. ஏன்னா இதை விட நீங்க வேகம் மாறிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இயக்க சக்தி கொடுத்து அனுப்புறீங்கன்னு அர்த்தம். அந்த இயக்க சக்தியில முடிவிலி வரைக்கும் போறது கொஞ்சம் வேலைக்கு செலவிடப்பட்டு இன்னும் அதுகிட்ட இயக்க சக்தி மிச்சமாயிருக்கும். மிச்சமாயிருந்தா என்ன செய்யும், அது போய்கொண்டே இருக்கும். ஒரு வேகத்தோட மூவ் பண்ணிக்கொண்டே போகும். இதை விட வேகமா இருந்தா மட்டுமட்ட இந்த வேகத்தோட இருந்தா என்ன செய்யும், அது முடிவிலிக்கு போய் கிட்டத்தட்ட ஓய்வடைகிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சொல்ல விளங்குதோ? சரி பாருங்க, இப்ப இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் புவியின் மேற்பரப்பில தப்பல் வேகம் என்ன என்றதை கணிக்கலாம். சரியோ? நான் வேணும்டா சும்மா புவி மேற்பரப்பில் தப்பல் வேகத்தை கணிச்சு காட்டுறேன். இந்த சமன்பாட்டை இதுல பிரதிட்டு காட்டுறேன். சும்மா பாருங்க, v சமன் √2gm/r, அதுல √2
ஜியின் பெருமானம் 6.7 தர 10⁻11. இது ஜியின் பெருமானம். புவியின் திணிவு கவனிங்க கிட்டத்தட்ட 6 தர 10⁻24 கிலோகிராம் வரும். இதை நாங்கள் முன்னுக்கு ஒரு கேள்வியில ஈர்ப்பு புல செறிவு படிக்கக்குள்ள சும்மா நிறுவி காட்டினான். அல்லது இதுதான் புவியின் திணிவுன்றதை எடுத்துக்கொள்ளுங்க. புவியின் ஆரை 6400 கிலோமீட்டர். அடிக்கடி பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இது புவியின் ஆரை, சரியோ? அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொரு வேலை கூட செய்யலாம். இந்த ஜிஎம் பெருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிள் ஜி இன்டூ ஆர் ஸ்கொயர்டு வரலாம். பல இடங்கள்ல பாவிச்சிருக்கோம் இல்லை, ஜிஎம்க்கு பதிலாக சிம்பிள் ஜி ஆர் ஸ்கொயர் போடலாம்ட்டு. அப்படி போட்டுட்டு சிம்பிள் ஜிக்கு 10 போட்டும் நீங்க சுருக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். நீங்க இதை நீங்க சுருக்கினீங்கண்டா இதை விட அண்ணளவா 11,200 மீட்டர் பெர் செகண்ட் கிட்ட வரும். சும்மா ஒரு அண்ணளவை விட, அதாவது ஒரு 3 சைவர வெளியில் எடுத்து எப்படியும் எழுதலாம். 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அதாவது நீங்க பூமியில இருந்து ஒரு பொருளை எறியறீங்கண்டா, புவியின் மேற்பரப்பிலிருந்து ஒரு பொருளை எறியறீங்கண்டா, அந்த பொருளை இந்த அளவு வேகத்தோட நீங்க எறிஞ்சு பாருங்க. 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். நீங்க எறியறியில ஒரு செகண்ட்ல 11 கிலோமீட்டர் போகணும். ஒரு செகண்ட்ல 11 கிலோமீட்டர் கடக்கிற அளவுக்கு வேகமா ஒரு பொருளை நீங்க எறிஞ்சா அந்த பொருள் மீண்டும் உங்களோட பூமிக்கு திரும்பி வராது. விளங்குதோ? அவைதான் கவனிங்க புவி மேற்பரப்பில் தப்பல் வேகத்தின் பருமன், சரியோ? அவ கீழே நீங்க என்ன செய்யுங்க, எழுதுனது கீழே ஒவ்வொரு பாயிண்ட் ஃபார்மில் எழுதி கொண்டு வாங்க. முதலாவது பாயிண்ட் ஃபார்மில் எழுதுங்க. புவி மேற்பரப்பில் பொருளொன்றின் தப்பல் வேகம், புவி மேற்பரப்பில் பொருளொன்றின் தப்பல் வேகம் கீழே அப்படியே வெள்ளத்தையும் எழுதுங்க. இந்த 4 வரிய வெள்ளத்தையும் எழுதுங்க. ரைட். அடுத்த முடிவை பாருங்க, எழுதியிருப்பீங்கள். அடுத்த முடிவுக்கு வருவோம். இங்க பாருங்க என்னண்டா, இந்த பூமியின் மேற்பரப்பிலிருந்து நீங்க ஒரு பொருளை எறியும் போது இந்த வேகத்தோட எறிஞ்சா தப்புமென்று சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த பொருள் எறிஞ்சாலும் சரி, நீங்க ஒரு 1 கிலோகிராம் பொருள் எறிஞ்சாலும் இதே கணக்கு தான், 5 கிலோகிராம் பொருளை தூக்கி எறிஞ்சாலும் இதே கணக்கு தான். எந்த பொருளா இருந்தாலும் இந்த வேகத்தோட எறிஞ்சா அது எஸ்கேப் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, தப்பல் வேகத்தின் பெருமானம், ஒரு கோளில் இருந்தான தப்பல் வேகம் எவ்வளவுதான்ன்றத அந்த கோளின் திணிவு தீர்மானிக்கலாம். தப்பல் வேகம் கோளின் திணிவில் தங்கியிருக்கலாம், கோளின் ஆரையில் தங்கியிருக்கலாம், ஆனால் வீசப்படுகின்ற பொருளின் திணிவில தங்கியிருக்காது. இந்த சிம்பிளையும் இதுல தாக்கம் செலுத்தாது. இதுல சிம்பிளையும் இருக்குதோ இல்லை. அப்ப நீங்க 1 கிலோகிராம் எறிஞ்சாலும் 1/2 கிலோகிராம் எறிஞ்சாலும் எதை எறிஞ்சாலும் இந்த வேகத்தோட எறிஞ்சா தப்பு. விளங்குதோ? அப்ப அடுத்த பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. அடுத்த முடிவை எழுதுங்க. தப்பல் வேகம் வீசப்படும் பொருளின் திணிவில், தப்பல் வேகம் வீசப்படும் பொருளின் திணிவில் தங்கியிராது. பொருளின் திணிவில் தங்கியிராது. ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதுங்க. கோளின் திணிவில் தங்கியுள்ளது. கோளின் திணிவில் தங்கியுள்ளது. கோளின் திணிவில் தங்கியுள்ளது. மறதிங்க பாருங்க. இப்ப நீங்கள் ஒரு பொருளை இந்த கோளின் மேற்பரப்பிலிருந்து எறிய போறீங்கள், தப்பி போகணும்னா தப்பல் வேகத்துக்கு சமன்பாடு இது. ஒருவேளை கூட பொருள் ஏற்கனவே கோளை விட்டு கொஞ்சம் உயரத்துலான் இருக்குதுன்னு வைப்போம், மேற்பரப்பில இல்லை, அது ஏற்கனவே கோளை விட்டு மேல ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி நிற்கிறீங்கள். அதாவது இப்படி வைப்போம், கோளின் மையத்தில இருந்து ஒரு சிம்பிள் ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில பொருள் இருக்குது. இப்ப இங்க இருந்து நீங்க ஒரு பொருளை வீசி அந்த பொருள் தப்பி போக வேணுமெண்டா இந்த நிலைக்குரிய தப்பல் வேகத்துக்கு சமன்பாடு என்னன்னு கேட்டா அந்த சமன்பாடுல இருந்து நீங்க கெஸ் பண்ணி எடுக்கலாம் அதுதான் சமன்பாடு. அல்லது இதுல நான் நிறுவி காட்டுறதா இருந்தா என்ன செய்யலாம், இதுல உள்ள மொத்த சக்தி இதுல உள்ள மொத்த சக்திக்கு சமன் சமப்படுத்தலாம். அப்படி இதுல உள்ள மொத்த சக்தி எழுதுனா ரெண்டு வரும், அழுத்த சக்தி சக இயக்க சக்தி என்று வரும்.
இதுல உள்ள அழுத்த சக்திக்கு V இன்டு எம் போடணும். அதுக்கு இந்த புள்ளியின் ஈர்ப்படுத்தம் V சொல்ல தெரிய வேணும். இந்த கோளுக்கு வெளியால இருக்கிற புள்ளியின் ஈர்ப்படுத்தம் மைனஸ் GM ஓவர் சிம்பிள் ஆர் வரும். இது ஈர்ப்படுத்தம் V தர எம் சக இயக்க சக்தி அரையம் V வர்க்கம் அது சமன் அங்கார. அப்ப அதுல இருந்து நீங்க சுருக்கினீங்கன்னா இது அங்கால கொண்டு வரைக்கும் இதுல சிம்பிள் ஆர் வந்து உங்களுக்கு இந்த சமன்பாட்டுல கீழே சிம்பிள் ஆர் வரும். அப்ப ஒரு கோளுக்கு வெளியால இருந்து வீசப்படுகின்ற ஒரு பொருளின் தப்பல் வேகத்துக்கு சமன்பாடு V சமன் ஸ்கொயர் ரூட் 2gm ஓவர் சிம்பிள் ஆர் வரும். சரியோ? அப்ப அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. கோளின் மையத்திலிருந்து சிம்பிள் ஆர் தூரத்தில் உள்ள பொருள் ஒன்றின் தப்பல் வேகம் கீழே இந்த சமன்பாடு எழுதுங்க. V சமன் ஸ்கொயர் ரூட் 2gm ஓவர் சிம்பிள் ஆர். அதை எழுதிட்டீங்கண்டா உங்களோட டியூட் எடுங்க. பாருங்க, அதுல 36வது கேள்வியை பாருங்க. 36 பாருங்க, திணிவு எம்ஐயும் ஆரை ஆரையும் உடைய கோளிலிருந்து தப்புவதற்கு துணிக்கை கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச வேகம் விளங்குதா? அப்ப ஒரு கோளின் மேற்பரப்பில் இருந்தான தப்பல் வேகத்தை தான் கேட்கிறார். திணிவு எம் ஆரை ஆர், அந்த கோள்ல இருந்து ஒரு துணிக்கை தப்பி போகணும்டா என்ன தப்பல் வேகம் தான் கேட்கிறார். நேரடி கேள்வி, நேரடியான விட. ஃபர்ஸ்ட் ஆன்சர் V சமன் ஸ்கொயர் ரூட் 2gm ஓவர் ஆர். 37வது கேள்வியும் அதே மாதிரி தான் பாருங்க. புவியின் திணிவும் ஆரையும் தார மேற்பரப்பிலே ராக்கெட் ஒன்றின் தப்பல் வேகம். திருப்பியும் அதே ஆன்சர் ஸ்கொயர் ரூட் 2gm ஓவர் ஆர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். 37க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். 38 பாருங்க. ஒரு கோள உடுப்போலியின் ஆரை, உடுப்போலின்றது நீங்க சும்மா ஒரு கோளமா ஒரு கோள் மாதிரி யோசிங்க. சும்மா ஒரு கோள் உண்டு, அதுக்கு ஆரை தார 60 கிலோமீட்டராம். அதன் மேற்பரப்பின் மீது ஈர்வையினாலான ஆர்முடுதல் 3 அந்த உடுப்போலியின் மேற்பரப்பில் தப்பல் வேகம். அப்ப மேற்பரப்பில் உள்ள G தாரர் ஆரை தாரர் தப்பல் வேகத்தை கண்டுபிடின்னு கேட்கிறார். அவங்களுக்கு டக்குன்னு தப்பல் வேகத்துக்கு சமன்பாடு தெரிய வேணும். அது ஸ்கொயர் ரூட் 2gm ஓவர் ஆர். மேற்பரப்பில் உள்ள Gக்கு சமன்பாடு G சமன் gm ஓவர் ஆர் ஸ்கொயர். இப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த gm பெற வேண்டிய இடத்துல சிம்பிள் G இன்டு ஆர் ஸ்கொயர்ன்றதை பிரதியிடலாம். அப்ப இந்த சமன்பாட்டில் இந்த gmக்கு பதிலாக என்ன போடுவீங்க? ஸ்கொயர் ரூட் gmக்கு பதிலாக சிம்பிள் G ஆர் ஸ்கொயர்டை போட்டு கீழே ஆர் வரும். சரியோ? அதுல ஒரு ஆர் வெட்டுப்பட்டுரும். ஒரு ஆர் வெட்டுப்பட்ட அப்புறம் என்ன வரும்? V சமன் ஸ்கொயர் ரூட் 2gr வரும். பிரதிட்டீங்கன்னா V சமன் ஸ்கொயர் ரூட் 2 Gக்கு 3 பெருமானத்தை தார ஆரை 60 கிலோமீட்டராம். கிலோமீட்டரை மீட்டரா மாத்த ஒரு 1000 அளவு இருக்கும். அப்ப இதுல நீங்க சுருக்கினீங்கன்னா 2 6 6 6 36, 36க்கு வர்க்க மூலம் எடுக்க ஒரு 6 வரும். அதை விட 4 சைவர் வர்க்க மூலம் எடுத்தா 2 சைவர், 6ம் 2 சைவரும் வரும். 602 வரும். செகண்ட் ஆன்சர். 38க்கு செகண்ட் ஆன்சர். 39 பாருங்க. ஆரை ஆரையும் திணிவு எம்ஐயும் உடைய ஒரு கோளின் மையத்திலிருந்து, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கோள் பாருங்க. இப்ப இதுல நிக்கிற ஒரு பொருளின் கப்பல் வேகம் இப்படி ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கார். அதாவது கோளுக்கு வெளியால ஒரு பொருள் இருக்குது, அதுன்ற கப்பல் வேகம் இருக்கிற இந்த சமன்பாடு வரும். சரியோ? அதுல அந்த சிம்பிளார்ன்றது மையத்திலிருந்து இதுக்கான தூரம் இல்லை சிம்பிளார். அந்த சிம்பிளார் உங்களோட படத்துல இங்க எப்படி வரும்னா 2 கேபிட்டல் ஆர் வரும். பாருங்க, உங்களோட படத்துல இந்த ஆரை கேபிட்டல் ஆர், வெளியால இருக்கிற இதுவும் கேபிட்டல் ஆர் தார. அப்படி பார்த்தா இதுக்கும் இடைப்பட்ட மொத்த இடைத்தூரம் 2r வரும் டோட்டலா. அப்ப இதுல 2r வரும். சரியோ? 2r. அப்ப இந்த இடத்துல நீங்க ஆரைக்கு பதிலா தூரத்துக்கு பதிலா
2r போடுங்க. போடைக்கு ஒரு 2 வெட்டுப்பட்டு ஸ்கொயர் ரூட் gm ஓவர் r விட வரும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும் 39க்கு முதலாவது விட. சரியோ? பாருங்க, இப்போ இந்த ஈர்ப்பு புலம் தொடர்பான கேள்விகள் பாடப்பகுதியில் அவ்வளவுதான். இப்போ இந்த இது இப்போ கிட்ட 8வது கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த இவ்வளத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு இந்த ஈர்ப்பு புலத்தில் வந்த ஃபுல் கேள்வியும் செய்யக்கூடியதாக இருக்கும். நான் இல்லை சும்மா 1-2 கேள்வியில் இந்த ஈக்குவேஷன்ஸ் வர்றது மாதிரி ஐடியாவை கதைச்சிருக்கிறேன். அதை விட மேலதிகமாக 1-2 கேள்விகள் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் யோசிக்க வேண்டி வரும். ஆனால் பாடப்பகுதின்றது பாடப்பரப்புன்றது இவ்வளவுதான். இதை தாண்டி புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிதானே? உங்களோட சிலபஸ்க்கு உட்பட்ட விடையும் அவ்வளவுதான். இதுக்குள்ளான எதனாலும் வரப்போகுது. சரியோ? மேலதிகமான இந்த மிச்ச விடுபட்ட கேள்விகள் அல்லது கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் கதைக்கிறதா இருந்தால் அதை நாங்கள் இப்போ இந்த பிளான் பண்ண மாதிரி என்ன செய்ய வேண்டாம், அந்த 6 மாதத்துக்குள்ளே சிலபஸை முடிப்போம். 5-6 மாதத்துக்குள்ளே சிலபஸை முடிச்சா அப்புறம் அங்கே ஒரு 8 மாதம் ஃப்ரீ இருக்குது தானே. அதில் ஏதாவது டைம் கிடைச்சேன்னா அந்த மிச்சமாக உள்ள கேள்விகள் ஏதாவது செய்து வரும், வேறு கேள்வியில் வித்தியாசமான கேள்வியில் செய்து காட்டுறேன். அப்போ கொஞ்சம் டச்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகேண்ணா. அடுத்த வகுப்புலேருந்து உங்களுக்கு மின்புலம் தொடங்கும். சரிதானே? ரைட்.